கடகலக்னத்திற்கு மாளவி யோகம் எங்கனம் செயல்படுகிறது என்று கேட்டால், சுக்கிரனானவர் கடகாதிபதி சந்திரனுக்கு இயற்கையில் நண்பர் அல்ல. இரண்டாவது, கடகலக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் பாதகஸ்தானமாக வரும். அப்போ அவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார். ஆகவே இயற்கை நண்பரும் அல்ல, பாதகாதிபதி என்ற நிலையில் அவர் நேர் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மை இல்லையே. எப்படி மாளவி யோகம் கடகத்திற்கு நன்மை செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாதகஸ்தானத்திற்கு மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு மறைவுஸ்தானமான 6ஆம் இடம் துலாம். துலாம் கடகலக்னத்திற்கு 4ஆம் இடமாக, அதாவது 4ஆம் கேந்திரமாக அதில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பாதகத்தை முழுமையாக மறந்து மிகப்பெரிய நன்மைகளை, யோகங்களை, ஆடம்பரமான வாழ்க்கையை, சொகுசான வாழ்க்கையை, இனித்த நீடித்த நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கை துணையை, சொகுசான கார், பங்களா என்று வாழக்கூடிய அமைப்புகளை இது தருகிறது.